ஓம் சக்தி. திருவிளக்கே, வேந்தன் விளக்கே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே, குளம்போல் என்னை விட்டு ஏற்றினேன் எந்தன் குடிவிளங்க, மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்கள் தாருமம்மா, அல்லும் பகலும் அண்டையில் நில்லும் அம்மா. இந்த அம்மா தான் பாருங்க. இங்கே கருமாரியம்மன், இங்கே பதிவிளக்குன்னு சொல்லுவாங்க. பதிவிளக்கு என்றாலே இந்த தெய்வத்துடைய அம்பிகையுடைய திருவுருவம் இருக்கும். இங்கே விநாயகர், முருகர் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சூலம் இருக்கும் பாருங்க, அழகான ஒரு சூலம் இருக்கும். இதுதான் பதிவிளக்கு என்று சொல்வார்கள். இந்த பதிவிளக்கோட விளக்கு என்றாலே தெய்வியனுடைய அம்சம். விளக்குல ஜோதி ரூபத்துல தான் பிரபஞ்சத்தினுடைய உயர் நாயகியாக இருக்கின்ற ஆதி பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி ஆதி பராசக்தி எப்படி இருப்பாங்கன்னா, பிரபஞ்சத்தினுடைய உச்சில எல்லா லோகத்துக்கும் மேல முப்பெரும் தேவர்கள் இருக்கின்ற லோகத்திற்கும் மேலாக இருக்கின்ற லோகத்துல யார் இருப்பா அப்படின்னு கேட்டா, பிரபஞ்ச நாயகியாக ஆதி பராசக்தி இருப்பாங்க. அந்த ஆதி பராசக்தி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஜோதி ஸ்வரூபமாக இருப்பாங்க. உடம்புல அம்பிகை அதை பற்றி பேசும்போது அவங்க சொன்ன அந்த தாற்பயம் ஜோதி, அதனால்தான் அலங்கார ஜோதி விளக்கே அப்படின்வாங்க. திருவிளக்கே ஜோதி விளக்கே அப்படின்வாங்க. ஒளி வளர் விளக்கே போற்றி. நம்ம விளக்கி ஏற்றும் போதே ஒளி வளர் திருவிளக்கே போற்றி போற்றி என்று சொல்லித்தான் நாம் தீப ஜோதி வழிபாட வேண்டும். ஏன்னா ஒளி வளர்வது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன ஆகும், தீப ஜோதி உயர்வது போல நம்ம வாழ்வும் ஒளி பெறும் என்று சொல்வார்கள். எந்த ஒரு வீடு இருந்தாலும் வீட்டிலே விளக்கு ஏற்றும் போதுதான் சிறப்பு. அதுவும் குறிப்பாக வீட்டிலே சுமங்கலி பெண்களும் கன்னியா பெண்களும் அந்த குடி விளங்குவதற்காக, தன்னுடைய குலம் விளங்குவதற்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, அண்ணன் தங்கிக்காக, அண்ணன் தம்பிகளுக்காக ஏற்றுவதுதான் சிறப்பு. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு விளக்கேற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுல இந்த விளக்குல தான் அஷ்டலட்சுமியும் இருப்பாங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருப்பாங்க. இந்த ஜோதியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முப்பெரும் தேவர்கள், தேவியர்கள், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அதீத சக்திகள், தாவரம், புல், பூண்ட, விலங்குகள் எல்லாமே அந்த அணுக்கள் உருவானதே அங்கிருந்தான். அப்பேற்பட்ட விளக்கினுடைய ஜோதி தான் உலகத்திலே மிகப்பெரிய அதீத சக்தி. ஜோதி கிட்ட மட்டும் எந்த தீய சக்தியுமே நெருங்காது. அதுதான் ஒளிவளர் திருவிளக்கே போற்றி போற்றின்னு தான் ஏத்தணும். இந்த பதிவிளக்கோட சிறப்பம்சம் பெரும்பாலும் பதிவிளக்கு அப்படின்னு சொன்னோட நான் என் வீட்டில் வாங்கி வைக்கட்டமான்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி விளக்கு நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுப்பது தான் ரொம்ப விசேஷம். எந்த தீட்டும் இல்லாமல் வீடியே கோயிலாக வைத்திருப்பவர்களுக்கு இது பரவாயில்ல. ஆனால் குடும்பம் நடத்துறன்னு சொல்லும்போது அவங்க பதிவிளக்கு வீட்டில் வைத்து பூஜை பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த பதிவிளக்குல எல்லா தெய்வங்களும் அந்த எல்லையில இருக்க தெய்வம் உறைவாங்க. கோயில் ஏதாவது உத்தரவு கேட்கணும், ஒரு திருவிழா நடத்தணும், ஒரு பூஜை நடத்தணும், 8 கட்டு எல்லையில பூஜையை நம்ம கரகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பதிவிளக்குல இருக்கின்ற ஒளியை வைத்து கொண்டுதான் பம்பை உடுக்கையை அடித்து இந்த பதிவிளக்கை ஏற்றுவார்கள். இந்த பதிவிளக்கு உயர்ந்து எரிய 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 இந்த பதிவிளக்கு ஒளியின் மூலமாக அந்த எல்லையில் இருக்கின்ற அந்த அம்பிகை, அந்த ஆதிசக்தி அன்னையானவள் அந்த உடுக்கை பம்பை ஒலிக்கின்றவருடைய காதிலே உத்தரவு கொடுத்து பேசுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வாக்கு கேட்கணும். அதுவும் இந்த பதிவிளக்கோட மகத்துவமே கோயில் திருவிழா, கோயில் சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்களா இருந்தாலும் பதிவிளக்கை ஏற்றி பம்பை உடுக்கை ஏற்றி பூஜாரி கிட்ட அடிக்கும் போது அந்த உடுக்கை ஒளியின் மூலமாக, இந்த விளக்கினுடைய திரு ஒளியின் மூலமாக என்ன செய்வார்கள், அம்பிகை அந்த பூசாரிக்கு காதுல சொல்வாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் செய்ய முடியும். உங்க குடும்பத்துல ரொம்ப தொல்லைகள் இருக்கு, எந்த விதத்தாலையும் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு தீர்வடையல, ஏதோ ஒரு மனவேதனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது, மரணத்தில் நிகரான ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது, தீராத கடன் இருக்கின்றது, இதே மாதிரி ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கு, இல்ல குழந்தையே இல்ல, வம்சம் விளங்கவே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமையான ஒரு வியாதி தாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி பதிவிளக்கே நான் வேண்டி தருகிறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அப்ப நீங்க வேண்டி இந்த மாதிரி அந்தந்த எல்லை கோயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதிவிளக்கு கிடைக்கும். எந்த எல்லையோ அந்த எல்லைக்கேற்ற பதிவிளக்கு கிடைக்கும். அந்த எல்லையில அந்த பதிவிளக்கையும் அம்பிகைக்கு அந்த சன்னிதானத்துக்கு தானம் செய்யும் பொழுது அந்த விளக்குல பதிவிளக்கு பூஜைன்னு ஒரு முறை இருக்கு. அந்த பதிவிளக்கு பூஜை முறை பம்பை உடுக்கையோடு அடிச்சு அந்த பதிவிளக்கு உருவேற்றி நம்ம அந்த பூஜையோட கட்டணத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அதோட சேர்ந்து அந்த கோயிலுக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு என்ன
என்னமோ அது சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சு மீண்டு வந்ததுக்கு அப்புறமா சந்தோஷத்தோட அந்த எல்லையில் இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு நீங்கள் பதிவிளக்கை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அந்த எல்லையில் அந்த கோயில் அந்த பதிவிளக்கூடிய தீபம் ஒளிர ஒளிர உங்கள் குடும்பத்திலேயும் ஒளிரும். அதே மாதிரி நீங்களும் எப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கோயிலுக்கு சென்று அந்த பூஜையை செய்யலாம். மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்றைக்கு அந்த பதிவிளக்கு பூஜை வழிபாட்டு முறை இருக்கு. நான் வெகு விரைவில் நான் வந்து அந்த பதிவிளக்கு பூஜை செய்து காட்டுறேன். அந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். அந்த கோயிலுக்கு போய் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை மணி அடிக்கிறாங்க பாருங்க. உண்மை என்பது இங்கே நிரூபணமாகின்றது. அருள்மிகு செல்லியம்மனுடைய ஆலயத்தில் இந்த ஆதிசக்தி அன்னையுடைய அம்மனுடைய பதிவிளக்கை பற்றி பல நாட்களாக வித்யா தோகால இருக்க மகள் கேட்டுட்டே இருக்க, அம்மா பதிவிளக்கை பற்றி பேசுங்கன்னு. இன்னைக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆடி ஞாயிறு அன்றி கொடுத்த அந்த செல்லியம்மாவுக்கு என்னுடைய பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். அம்மாவை பாதம் தொட்டு வணங்குகிறேன். எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து எங்களை மீட்டு எடுத்து கொண்டு வருகின்ற செல்லியம்மனுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. இனிய முகத்துடன் சாந்த முகத்துடன் இன்முகத்துடன் அம்பிகை காட்சியடைகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதும் காலப்பெற்றால் மறித்த பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தைன்னு சொல்லி பாடி நம்ம பாடல் மாதிரி இந்த அம்பிகை முகத்தை பார்க்கறதுக்கே நம்ம என்ன பாக்கியம் நம்ம செய்திருக்கோம். நன்றி பூசாரி ஐயா, ஏகாம்பரம் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ அழகான ஆசை எங்களுக்கு. எவ்வளோக்கு அவ்வளோ செல்லியம்மா பார்க்க ஆசைப்படுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பூசாரி ஐயா பார்க்கறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் வந்து பூஜை செய்ய 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 எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ இன்முகம். எந்த நிமிஷத்துலையும் ஒரு சலிப்பு இல்லை, சலனம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அம்பிகையை ஆராதிக்கணுன்ற ஒரு அம்சத்தோடு அது ஒரு எவ்வளோ பெரிய இவங்க தான் உண்மையான சிவனடியார்கள், இவங்க தான் உண்மையான இறை அடியார்கள். இறை சக்தி அடியார்கள் யார் என்றனால் தன்னலமற்று இறை சக்திக்கு பூஜை செய்யறது ஒரு பாக்கியம், அந்த அம்மனை பூஜை செய்யறது ஒரு குடுப்பனன்னு சொல்லிட்டு பக்தர்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அம்பிகை கிட்டையும் இது வரைக்கும் எனக்கு இது வேணும்னு கேட்டு நான் அவரை பார்த்ததில்லை. அம்பிகை கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம அழகா செஞ்சுட்டேன்னா, நல்லா செஞ்சுட்டேன்னா, திருப்தியா இருக்கா, பார்க்க அழகா இருக்கா, என்னால முடிஞ்சது நான் செஞ்சுட்டேன்னா உங்களுக்கு நான் சந்தோஷம் தானே. நம்மளுடைய உள்ளார்ந்த மகிழ்ச்சியை மட்டும் எதிர்பார்த்து கிடைக்கின்ற பூசாரி ரொம்ப அதிசயம். அவருடைய கைவண்ணத்துல இன்னைக்கு செல்லியம்மா அழகிய அருள்மிகு அம்பிகையாக காட்சியளிக்கின்றார். இந்த பதிவிளக்கு பூஜையில பேரம்பாக்கத்தில் அணைக்கட்டாபுத்தூரில் இருக்கின்ற அந்த செல்லியம்மன் ஆலயத்தில் நம்ம பதிவிளக்கு பூஜையை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். இந்த பதிவிளக்கு பூஜையை நினைத்து கொண்டே தினமும் உங்கள் வீட்டிலே காமாட்சி விளக்கு ஏற்றுங்கள். உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் தீரும். என்றைக்கும் இறை சக்தி நம்முடன் தொடர்ந்து இருக்க என்னைக்குமே நல்ல மனதோடு இருங்க, இன்முகத்தோடு இருங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைக்க. மனதாலும் செயலாலும் சொல்லாலும் கூட தயவு செய்து யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாது யாமொன்று அறியும் பராபரமே என்று சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான். அந்த மாதிரி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா வள்ளலார், அதே மாதிரிதான். அதனால்தான் அவர் ஜோதியாக கலந்தவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஜோதி அம்சமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சமாக முப்பெரும் தேவியாக லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி அம்சம் மூன்றும் இணைந்தது தான் இந்த ஜோதி தீப ஜோதி வழிபாடு. இந்த தீப ஒளியானது உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். தீப ஒளியோட சக்தி அதீதமாக இருக்கணும். எவ்வளோ பூஜை பண்ணாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையை வந்து சுபிட்சமாகவே தெரியாது. அந்த காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய ஆற்றலும் பேராற்றலும் சேர்ந்து வரணும். இந்த செல்லியம்மா ஆலயத்தில் இருக்கின்ற இந்த பதிவிளக்கை பூஜையோடு நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கின்ற காமாட்சி விளக்கையும் முப்பெரும் தேவியருடைய சங்கமாக நினைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தொடர்ந்து 9 வாரம் 18 வாரம் இதே மாதிரி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் நீங்கள் பூஜை செய்து வாருங்கள். உங்கள் குடியும் உயர்ந்த குடியாகும். ஓம் சக்தி, ஓம் சக்தி.